அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மிகப்பெரிய பணி, அவர்களின் ஹிதுமத். தன் ஹாதிமை எப்படி வைக்கணும், தன் ஹாதிமை எப்படி வைக்கணும், தனக்கு பணி செய்கிறவர்கள்ட்ட எப்படி நடக்கணும், நம்ம கடையில வேலைக்காரங்களை எப்படி நடத்தணும். உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கைமாறு செய்வது. அனஸே அவங்க உம்மா வந்து சொன்னாங்க, உதுல்லாஹ், என் மகனுக்கு துஆ செய்யுங்கன்னாங்க. பெருமானார் நிறைய துஆ செய்திருக்கிறாங்க, கைமாறு கொடுக்கிறேங்கிறாங்க. ஒலு செய்யும் போது முழுமையாக ஒலு செய்ய அனஸே. நீங்க கொஞ்சம் உள்ள நுழைஞ்சு பாருங்களேன் பெருமானாருடைய அழகிய வாழ்க்கை. எங்கேயும் யாரையும் மறப்பதில்லை. 1000 சமூக பணிகள், 1000 சுமைகளோடு வீடு திரும்புவார்கள். மஸ்ஜித் நபவியில் இருந்து வீட்டுக்குள்ளே வந்தால் அவ்வளவு கலகலப்பாக மாறுவார்கள். வெளியின் ஏற்பட்ட தாக்கத்தை குடும்பத்தில் எந்த காலத்திலும் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டவில்லை. போர்க்களத்தில் பெருமானார் சங்கடத்தோடு வீடு திரும்புவார்கள். எங்கள் வீட்டில் ரசனையாகவே இருப்பார்கள். எப்படிங்க? நமக்கு பஜார்ல யாராவது நம்மளை பேசிட்டாங்க, அல்லது இன்னைக்கு கடையில் ஒரு வியாபாரம் ஒழுங்கா நடக்கல, இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் ஏதாவது சங்கடம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பிரதிபலிப்பே வீட்டில் தான் ஏற்படும். கோபத்தை பூரா கொற்ற இடம் வீடு தான். நம்மகிட்ட சண்டை போட்டான் பாருங்க, அவன்கிட்ட பேச மாட்டேன், சக்தி இல்லை. வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் காட்டுறது. இது எங்கே நீங்கள் படித்த வாழ்க்கை? நான் கேட்கிறேன். என் சஞ்சலங்களை கொட்டும் இடமா குடும்பம்? குடும்ப சஞ்சலங்களை சுமக்கும் மனிதன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். தன் மனைவி கண்ணீர் வடிப்பார்களா? காரூன் எசிலர் தாங்கியதில்லை.